என்ன சொல்லுங்க படிக்கணுமா படிக்கணும் முடியும் புவன ராஜவதனி அம்மா தன்னுடைய அப்பாவினுடைய ஞாபகார்த்தமாக நடராச பிள்ளையாருடைய ஞாபகார்த்தமாக இந்த உதவியை வந்து செய்கிறாங்க. பார்த்து போ. நீ வாடா 24 பௌர்ணமி கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையா அதுதான் நான் இதண்டே இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலி வந்து ஒரு கல்வி உதவி ஒன்று செய்ய போகிறோம். கனடாவிலிருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் குறிப்பிட்ட பணத்தொகையை ஒன்று அனுப்பி வச்சிருந்தாங்க. தம்பி கஷ்டப்படுற ஆட்களுக்கு சமைச்சு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, இல்லாட்டி சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பணம் அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம சாப்பாடாக கொடுக்குறத விட நாங்கள் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நாங்கள் புத்தகம் கோப்பி அந்த பென்சில் பேக்குகள் வேண்டி கொடுத்தா உண்மையிலேயே ஒரு பிரியோசனமாக இருக்கும், கல்விக்காக செய்கிற உதவி ஒரு நல்ல உதவியாக இருக்கும் அம்மா. அப்போ நான் அந்த பணத்தை நான் அந்த உதவிக்கு பயன்படுத்தவான்னு சொல்லி கேட்க அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை செய்து முடியுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரீதியில் நாங்கள் இன்றைக்கு மாங்குளம் பகுதியில் ஒரு 35 கஷ்டப்படுற பிள்ளைகள், மாவீர குடும்பங்கள் மற்றும் பெண் தலைமைத்துவ கீழே இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு 35 பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பி புத்தகம் பென்சில் அலிரப்பர் அந்த மாதிரி 35 பேருக்கு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 10 பேக் வேண்டியிருக்கோம். 10 பேக் அங்கே பேக் இல்லாத ஆக்களுக்கு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்களோட ஹேக்கின்ற போது சொன்னேன், தம்பி ஒரு 10 பேக் உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த பணத்துக்குள்ள 35 பேருக்கு கோப்பி புத்தகம் பென்சில்கள் வேண்டிட்டு 10 பேக்கும் வேண்டி. இந்த உதவியை வந்து கனடாவிலிருந்து புவன ராஜவதனி அம்மா வந்து இதை செய்யறாங்க. அவங்களுடைய அப்பாவினுடைய ஞாபகார்த்தமாக வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய அப்பாவினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நடராச பிள்ளை தான் அவங்களுடைய அப்பாவுடைய பேர். அவங்களுடைய அப்பாவுடைய ஞாபகார்த்தமாக தம்பி இதை அவருடைய அப்பான பேரை சொல்லி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வதனி அம்மா வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மனமார்ந்த நன்றி. அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு சாப்பாடு தான் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஆனால் சாப்பாடு வந்து நாங்கள் எவ்வளோ காலம் தான் சாப்பாடு கொடுக்குறோம். ஆனால் கல்விக்கு செய்கிற உதவி வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஒரு சமூகத்தையே வந்து நாங்கள் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிற ஒரு உதவியாக இருக்கும்ன்றதுனால இந்த உதவியை செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு புத்தக கூடத்திலாம் வந்து இந்த நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறவங்க அண்ணா வந்து பழக்கம். அதனால கொஞ்சம் சீப்பா விலைகள் குறைச்சி வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து தாராரு. அதனால நாங்கள் இப்போ இந்த பொருட்களை ஏற்றி கொண்டு மாங்குளம் பகுதிக்கு வந்து போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. யாராவது உங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க காணொலிக்குள்ள போகலாம். இதுதான் இது நானே அப்படி டசனா அப்படி இருக்கு போட்டுக்கிறேன். 1 இதுக்கு எத்தனை பேக்கெட்? 2 4 6 8 பேக் தான் கிடக்கும். கிடக்கு 2 4 6 8 10 சரி 10 சரி. இதுவும் இல்லை இதுக்குள்ள கொப்பி தான் அப்படியே பேக் பண்ணி கிடக்கு. நாங்கள் நீ கொண்டு அங்கே பேக் பிரித்து கொடுக்க வேண்டிய கொண்டுக்கு 2 டாக்கு இருக்காங்கடா. ஏதோ அந்த அலிரப்பர் எல்லாம் கிடக்கு. இது அலிரப்பர் கட்டுற எல்லாம் கிடக்கு. நான் அங்கே கொண்டு எல்லாம் பிரித்து கொடுக்கணும். என்ன நாங்கள் ஒழிக்கிட்ட டைம்னா சரியா மழையாக கிடக்கு. என்ன ஓகே, நாங்கள் இப்போ கிளிநொச்சிக்கு வந்துட்டோம். பரந்தம் தாண்டி கிளிநொச்சிக்கு உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். சரியான மழை அடிச்சு கொண்டு இருக்குது. அடுத்த முருகண்டி அங்கே மாங்குளம் வணங்கல. மாங்குளம் சந்திர திரும்புறேன். மாங்குளம் சந்தி டவுனுக்கு வந்துட்டேன்னு ஏதாவது திருப்புறமா வேலை பக்கமா? சரி திருப்புறண்ணே. ஓகே வந்த எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர்? 2.5 கிலோமீட்டர். ஓகே 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 ஓகே
சரி சரி ஓகே 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 பள்ளிக்கூடம் வெண்ணி விளாங்குளம் ஆத்தாக்கா பாடசாலை இதானே அதான் ஆளுக்கு இருக்கா ஃபோன் அடிக்கணும் உங்களுக்கு பேக்கத்தான் என்னடா பேக்கத்தான் ஓகே அதில் வச்சு இதை கொடுப்போம் அப்படி இல்லை இல்லையோ ரைட் பேக் பண்ணிக்கிறேன் அப்படியே இல்லை இல்லை பேக் பண்ணி எடுத்துட்டு தான் கொடுக்கணும் நான் அவசரத்தில் அப்படியே வந்தாச்சு சாது பார்த்து போ இல்லை போகலாம் நினைக்கிறேன் போகலாம் வா வா கவனம் சரகி விழுந்து விட்டுறாத நீ விழுந்தாலும் கொப்பி ஊத்தாத விழுத்தி விட்டுறாதையா உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை 2 மாமாக்கள் சேவை எந்த இடம் சரியா இது சரியா எந்த இடம் இது வன்னி விளாங்குளம் என்ன இதெல்லாம் சரக்குதா வணக்கம் இதே எம்பி சின்னாக்கல்லானே நாலாம் ஆண்டா நீங்கள் அடுத்த பெரிய ஆக்கள் சும்மா இல்லை நீங்களே அடுத்த ஹீரோ back and wait. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இது இந்த உதவியை வந்து கனடாவிலேருந்து ஒரு அம்மாவால் வந்து எங்களுக்கு சொன்னது, கஷ்டப்படுறாங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பாடு சமைச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த காசு ஒரு கொஞ்சமாக அனுப்பி விட்டது. ஆனால் நான் பார்த்ததுக்குள்ள இப்போ சாப்பாடை கொடுக்குறத பார்க்க இப்படி கஷ்டப்படுற இடங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவெடுத்து அண்ணாவோட தொடர்பு கொண்டேன். அப்போ தொடர்பு கொண்டு அண்ணா கிட்ட ஒரு 10 பேக்கும் பண்ணிட்டு சொல்லி, அப்போ 10 பேக்கும் பண்ணி மிச்சம் 35 பேருக்கு கொப்பி, பேனு, பென்சில் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறோம். சரியா? இப்போ இதை வந்து கனடாவிலேருந்து புவனர் ராஜவதனி அம்மா தன்னுடைய அப்பாவினுடைய ஞாபகார்த்தமாக, நடராச பிள்ளையாருடைய ஞாபகார்த்தமாக இந்த உதவியை வந்து செய்கிறாங்க. சரியா? ஓகே, வாங்க, நீ பேரை வாசிங்கண்ணே. நீ பேரை வாசி. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நான் வடமராட்சியில் என்ற உறவினர் ஒருவர் மூலம் நான் கேட்டதுக்கு அவர் எனக்கு இந்த மது என்ற தம்பியை அடையாளப்படுத்தினவர். அப்போ மதுவோட நான் கதைச்ச இடத்துல மது கேட்டதுன்னா உண்மையான இதில் இந்த பாதிக்கப்பட்ட ஆக்களை மட்டும் கொடுங்கோ, அப்போ அதுக்கு நான் உதவி செய்கிறேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு தான் முதல் வந்தது.
அப்போ அவர் சொன்னார் இது ஒரு நினைவாக இருக்கணுமென்றாக்காண்டி இதை நாங்கள் இப்படி கொடுப்போம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒழுங்கு செய்கிறாங்க. இப்போ இதில் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 35 பேருன்றது ஒரு பெரிய தொகை எங்கள்கிட்ட இதை பொறுத்தளவில். அப்போ நாங்கள் இந்த உதவியை வழங்கினாக்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லணும் என்னென்னா, இந்த எங்கள்கிட்ட இப்போ இந்த வந்து நிற்கிற இடம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெண்ணிவாங்குளம். அப்போ இந்த கிராமம் வந்து விவசாய தொழிலையே நிரந்தரமாக கொண்டு வாழ்கிற மக்கள். அப்போ இப்போ கடந்த 3 மாதமாக அடர்மழை, தொழிலுக்கு போயிலாது விவசாயம் முற்றுமுழுதாக அழிஞ்சு போச்சு. அந்த நிலையில் மிகவும் வறுமைப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உதவியை வழங்கின கோனராஜினி அம்மா, வதனி அம்மா கனடா அவர்கள் தகப்பனான நடராச பிள்ளை அவர்களின் ஞாபகமாக தந்த இந்த கல்வி உபகரணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். அதே நேரத்தில் இது எங்களுக்கு இதை முன்னின்று இதை செயல்படுத்தி தந்த மதுவுக்கும் அவர்களோடு வந்த அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு இந்த கிராமம் மற்ற யாழ்ப்பாணத்தை போல் இல்லாத இல்லை வேறு மாவட்டங்களைப் போல் இல்லாத மிகவும் பின்தங்கின கிராமம், மிகவும் வறுமைப்பட்ட கிராமம். அப்போ ஆகவே தொடர்ந்தும் எங்களுக்கு இப்படியான உதவிகளை செய்தரணும் என்று சொல்லி மதுவையும் கேட்டுக்கொண்டு நிறைவேறுகிறேன். வணக்கம், நன்றி. சர்வன் வாங்க ஐயண்ணா. சர்வன் ஓகே ஓகே. காண டிசிஷன் முன்னூறு படிக்கணுமே, படிக்கணும் முடியா. டிலிக்ஸி எஸ் நதியா தேனஜன் சஞ்சித் டினிஸ்டன் சி திசானா கே பவுசன் கோசலன் படிக்க ஒன்றும் இல்லை. கரியரன் இது இருக்கா கொடுக்கணுமா, இதையும் சேர்த்து கொடுத்துருங்க. அங்கே அடுத்து வருது லபிசன் தினக்சன் வச்சு கவிந்தன் வானா கவிந்தன் ஜி கபிசா தேங்க்யூ. டிலக்ஸியா கீர்த்தனன் தானா சருவனா சுரேஷ் சருவன் மங் கூனா வினுஜன் பீனா நிக்சி பிருண்யா கூனா பிருண்யா கவிசன் கேதீஸ்வரன் கவிசன் ரஞ்சான் கன்சியா வந்துருக்கிறீங்களா? கன்சியா இல்லையாண்டா இப்படா கன்சியா தேங்க்யூ. சூனா டென்சியா வெல்கம். கீனா சுலக்ஷன் வெல்கம். தர்மினா சஸ்மிலா கிசாந்த் ஊனா லக்ஷியா
டனசியா டனசியா இதில் யார் தராமல் இருக்கா கையை வைத்துங்க நீ வாடா என்ன பேர் வந்து கீதன் கூப்பிட்டேன் சரியா கீதன் இந்தாங்க ஏங்க வாங்கடா இல்லை வேறு யார் வேண்டாமல் இருக்கு எங்க இந்த தம்பி இல்லை சார் இந்த 3-4 பேர் வேறே இல்லை அது பதிலாக யாருன்னா வேணும் கொண்டே கொடுத்து அட தம்பி பேரை சொல்கிறா மூன்று பேர் இன்னும் 2 பேர் இருக்கு நிறைய இல்லை அதாவது கொடுத்து நீங்கள் கொடுத்துடுங்க கொடுத்து விடுங்க 2 பேர் இதில் அந்த 2 ஒரு கஷ்டம் பரமப்பட்ட ஆக்கள் 2 பேருக்கு அந்த எடுத்தது இது 2 தான் கிடக்கு இதை நான் இது அந்த 2 மிச்சமாக இருக்குது இதை கொடுப்போம் என்ன 2 தான் கிடக்கு கொடுப்ப வேற இல்லை பள்ளிக்கூடத்தில் இதை கொண்டே கொடுத்து விட்றேன் நான் கொடுக்கட்டும் என்ன அப்போ இந்த லிஸ்ட்டை நான் இதே நீங்கள் கேட்கணுன்னா கிட்டத்தட்ட 22 பேரை பள்ளிக்கூடம் தான் தந்த லிஸ்ட்டை மிச்சம் வந்து நான் ஒரு 10 பேரை நான் மட்டும்தான் எடுத்தேன் பள்ளிக்கூடத்தில் வரமப்பட்ட பிள்ளைகள் சொல்லி பள்ளிக்கூடத்தில் எடுத்தேன் நான் இதில் ஏதாவது குறைநுறை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க என்னால் என்றதை இவ்வளோத்தையும் நான் செய்திருக்கேன் இல்லை இப்போ கொடுக்கக்கூடிய கொடுத்துருக்கு இனிமேல் பணம் வந்தால் மிச்சாக்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்வோம் நீங்களா சொல்ல போகிறீங்களா சொல்லுங்களா என்ன இருக்கா சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க ஓகே நன்றியா சரி ஓகேண்ணா நன்றி அவன் உங்களோட 2வது இருக்குல்ல அவனை 24ஆம் தேதி பவுன்லாம் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையா அதான் நான் இதண்டே இல்லை நான் இந்த எனக்கு கொடுக்கணுமென்றது சரிதானே இது அடிக்க நீங்கள் இதில் நடவில் வாங்க அம்மா வாங்க பெற்றோர்கள் வாங்க ஒன்று அடி அடியா